யாத்திரை நாயகனாக இதோ வந்து கொண்டிருக்கிறார் அண்ணாமலையார் அவர்கள். சாதாரண விஷயமல்ல. அன்னை கங்காதேவியுடைய வேந்தனாக விளங்குகிற விநாயக பெருமாள் ஊர்வலம் நடத்துகிற யாத்திரை பகுதியிலே எழுச்சி யாத்திரை நாயகனாக அண்ணன் அண்ணாமலையார் அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். எண்ணம் பெண் மக்கள் என சொல்லி ராமேஸ்வரத்தில் இருந்து துவங்கி எழுச்சி யாத்திரை நாயகனாக மக்களோடு மக்களாக மக்களுடைய பிரதிநிதியாக இளைஞர்கள் எழுச்சி நாயகன் அடுத்த அதிகாரி அறிஞர் அண்ணாமலை அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு தொழிலாளிகளும் வாழ்வாதாரம் செலுத்திட வேண்டும், ஒவ்வொருத்தருடைய குடும்பம் செலுத்திட வேண்டும், எல்லாரும் எல்லாம் பெற வேண்டும். கும்பகோணம் என்று சொன்னாலே சாதாரண விஷயமல்ல. கும்பகோணம் என்று சொன்னால் 12 ஆண்டுகளுக்கு ஒரு மகாமகம் என்று ஏற்படுவது போல் கும்பமேளாக இந்த புண்ணியதல பூமியிலே எழுச்சி யாத்திரை நாயகனாக வந்து கொண்டிருக்கிறார். என்னும் பெண் மக்கள் என சொல்லி விவசாயிகளின் பாதுகாவலன், பாட்டாளிகளின் பாதுகாவலன், தொழிலாளிகளின் பாதுகாவலன் பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என சொல்லி மீண்டும் மோடி வேண்டும், மோடி வேண்டும், மோடி மீண்டும் மோடி என சொல்லி தென்னிந்திய பார்வர்டு பிளாக்கினுடைய தலைவராக இருக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கருத்தை வலுப்படுத்த பட்டி தொட்டி எல்லாம் தன்னுடைய கட்சி தொண்டர்களோடு தலைவர்களோடு சென்று பாரத பிரதமருடைய நல்லாட்சியை பற்றி பேசி இந்த யாத்திரையிலே ஆரம்பித்த முதல் நாளிலிருந்து இன்று வரை எங்களோடு வந்து கொண்டிருக்கக்கூடிய தென்னிந்திய பார்வர்டு பிளாக்கினுடைய தலைவர் அண்ணன் திருமாறன் அவர்களுக்கு அவருடைய தொண்டர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை நன்றிகளை தெரிவித்து இந்து மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் இந்து போராளி அண்ணன் அர்ஜுன் சம்பத் அவர்கள் இந்த யாத்திரையை நம்மோடு பங்கேற்றார். அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து ஐயா பிரமிட் நடராஜன் அவர்களுக்கு அறிமுகம் தேவையில்லை. எல்லா படத்திலையும் அமெரிக்கா மாப்பிள்ளையினுடைய அப்பாவா வருவார். நம்முடைய கட்சியை இணைத்துக் கொண்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவுடைய கருத்தை வலுப்படுத்துவதற்காக சினிமா வாய்ப்புகளை குறைக்க ஆரம்பிச்சிட்டார். எல்லா படத்திலையும் மிகப்பெரிய வேடத்தில் நடிப்பார். இன்னைக்கு கும்பகோணத்திற்கு வர வேண்டும் என்று கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு முன்னாடி சொன்னார். 3 முறை தேதி மாறி மாறியும் கூட முகம் சொல்லிக்காம இன்னைக்கு கும்பகோணத்தில் நம்மோடு வந்து இந்த யாத்திரையில அவருடைய உடல்நிலை மோசமாக இருந்தாலும் நம்மோடு நடந்து வந்து செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.